வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி சவுத் இந்தியன் குக்கிங்கில் ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாவக்காய் வச்சு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த புளிக்குழம்பு வந்து சுட சுட சாதத்தோடு வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் வெண்டைக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த வறுவல் செஞ்சு பாவக்காய் புளிக்குழம்போடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் நாட்டு பாவக்காய் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த பாவக்காய் கிடைக்குதோ அந்த பாவக்காய் எடுத்துங்க. இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க, கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கசப்பு கம்மி பண்ணுறதுக்கு இந்தமாரி சீவி எடுத்துடலாம். இப்போ சீவி எடுத்துகிட்டு 2 கார்னர் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ உள்ளே இருக்கிற சீட்ஸ் வந்து நம்மளுக்கு முத்தி போய் இருந்துச்சுன்னா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பிஞ்சாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிங்க. இப்போ நான் உள்ளே இருக்கிற சீட்ஸ் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிங்க. இப்போ பீலர் வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லைஸாக. இது ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இந்த மாதிரி பிசைந்து வைக்கிறதுனால நம்மளுக்கு இதில் தண்ணி விட்டு வரும். தண்ணி விட்டு வந்து அந்த தண்ணி வடிச்சிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக தெரியும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆன பிறகு இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், புழிஞ்சு காமிக்கிறேன் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே புழிஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி செய்யறதுனால கொஞ்சம் கசப்பு கம்மியாக தெரியுங்க. இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். இந்த ஆயிலே நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு புளிக்குழம்பு செய்ய சொல்ல வந்து புளிக்குழம்புடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதிலே பாதி அளவுக்கு மேலே வெந்துடுச்சுங்க நம்மளுக்கு பாவக்காய். இப்போ அதிலே வந்து நம்ம 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். இப்போ வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். இதோட காஞ்ச மிளகாய் ஒரு 4, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு சேர்த்துங்க. நான் 20 பல் பூண்டுக்கு மேலே சேர்த்துருக்கேன். இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாங்க. நான் மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. இப்போ தனியாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ நாட்டு தக்காளியாக எடுத்து 3 தக்காளி எடுத்து கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சிருக்கேங்க. இது இதோடு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆயிலே இந்த மசாலா நல்லா பச்சை வாசனைலாம் போட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பாவக்காய் இதோடு சேர்த்துடலாங்க. நல்லா இதிலே வதக்கி விடுங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து நான் பாதி அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணும்னு பார்த்து நீங்கள் சேர்த்துங்க.
இப்போ தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ தண்ணி இதில் அதிகமாக சேர்க்க வேணாம். ஏற்கனவே இதில் பாவக்காய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துடலாங்க. இந்த வெல்லம் சேர்க்க சொல்ல வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கும். புளிப்பு, காரம், கசப்பு இது எல்லாமே இந்த வெல்லம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணும். இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத சேர்த்துங்க வெல்லம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. இப்போ மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பாவக்காய் புளி குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. இது 2-3 நாளைக்கு வெளியே வச்சு சாப்பிட்டா கூட இது வந்து நம்மளுக்கு கெட்டு போகாது. இந்த பாவக்காய் புளி குழம்பு வந்து நான் சுட சுட சாதத்தோடு வச்சு சர்வ் பண்ணுறேங்க. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் வெண்டைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். இந்த வெண்டைக்காய் வறுவல் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிங்க பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி பாவக்காய் புளி குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.